श्री मुत्तुमारी अंबिका देवी எங்களுடைய இந்த ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்னையுடைய இந்த பாலஸ்தாபன நிகழ்வாலயத்தை புதுப்பித்து மீண்டும் ஆலயத்தை புதிதாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 200 குடும்பங்களும் கட்டுவன் மலைக்கு வர்த்தகத்திலே இன்னும் வசிக்க தொடங்குது. श्री शिवस्मरणेनैव विजयोगदिनं श्री मुत्तुमारी अंबिका देवी आत्मकाले सर्वे भक्तजना आचार्यः ओं गणपते नमः श्रीवं कल्विं श्रीरं दलकरं करुणैमुक्तं धीमयैकाय திருமான் வருவமாய் நமதூலம் படுத்தவும் ब्रह्मणे नमः ओं त्रिमयाय नमः कमलमेवं विद्याधनं वागीश्वरी वागीश्वरी वागीश्वराय नमः हृदयेन वागीश्वरी वागीश्वरी
ஆலயமானது 90ஆம் ஆண்டு தீபாவளி தினத்தன்று இறுதியாக பூஜைகள் நடைபெற்று நாம் எல்லாம் எங்களுடைய இருப்பிடங்களை எல்லாம் விட்டு பல இடங்களுக்கு அலைந்து இந்த தினம் எங்களுடைய இந்த ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்னையுடைய ஆலயமானது அனைத்து அடியார்களுடைய ஒத்துழைப்பினாலே எங்களுடைய கிராமத்திலேயே உன்னதமான ஒரு நிலையை அடைந்து இறுதியாக 90ஆம் ஆண்டு மகோத்சவம் நடைபெற்றது. அதன் பின் எவ்வளவு அழிவுகளை ஏற்பட்டு நாங்கள் திரும்பவும் அன்னை இந்த இடத்திலே அமர்த்துவதற்காக இந்த திருப்பணி வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பணி வேலைகளுக்கெல்லாம் அனைத்து அடியார்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கின்றது. இன்னும் தெரியாதவர்கள் கூட அன்னையுடைய இந்த திருப்பணியிலே தங்களுடைய பங்களிப்பை செய்து அகில லோக நாயகியாகிய அன்னையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருத்திக் கொண்டால் நிச்சயமாக அன்னையுடைய அருளானது எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று பூர்ணமாக இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இன்றைய தினம் அன்னையுடைய இந்த பாலஸ்தாபன நிகழ்வானது நடைபெற்று விசேட பூசைக்காக வேண்டிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய வடக்கத்துக்குரிய குருக்களையா வந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய இந்த கிராமத்திலே திட்டமாக இருக்கின்ற அடியார்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் வேண்டிக் கொள்வது அன்னையுடைய இந்த கும்பாபிஷேகமானது ஆகஸ்ட் 25ஆம் தேதி கிரியையோடு ஆரம்பமாகி 29ஆம் தேதி கும்பாபிஷேகமானது நடைபெறும். அந்த நிகழ்வுக்கு அனைத்து அடியார்களும் பெரியார்களுக்கெல்லாம் அறிவித்து அவர்களெல்லாம் இந்த இடத்திற்கு அழைத்து அவர்களுக்கும் ஆலயத்திலே அன்னையினுடைய வழிபாடு ஆரம்பமாகி இருக்கின்றது. இங்கே அன்று இருந்த அன்னையினுடைய உற்சவ மூர்த்திகள் இங்கே பாதுகாக்கப்பட்ட நிலையிலே அந்த உற்சவ மூர்த்தியை இங்கே பாராலயம் அமைத்து அதிலே இன்றைய தினம் வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடுகள் நடைபெற ஆயத்தமாக இருக்கின்றது. இன்றிலிருந்து இங்கே அம்பிகைக்கு பூசை வழிபாடுகளும் கும்பாபிஷேகத்திற்கு முக்கியமான வழிபாடாக இருக்கக்கூடிய யந்திர பூஜை வழிபாடும் இன்றிலிருந்து இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. 1975ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி எம்பெருமாட்டிக்கு சிவாதி நட்சத்திரே காலை பொழுதே கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதே போல 1984ஆம் ஆண்டு அதே நட்சத்திரத்திலே ஆவணி மாசத்திலே நவகுண்டங்கள் போட்ட கும்பாபிஷேகம் அதிவிசேஷமாக நடைபெற்றது. அதன் பின்னர் 1987ஆம் ஆண்டிலே லங்கை இராணுவத்தினுடைய கெடுபிடியினாலே இந்திய அமைதிகாக்கும் படை வந்த பின்னர் இந்த ஆலயத்திற்கு ஒரு சம்போஷண கும்பாபிஷேகம் 87ஆம் ஆண்டிலே நடைபெற்று பூஜைகள் எல்லாம் ஒழுங்காக நடைபெற்று வந்தது. 1990ஆம் ஆண்டிலே மீண்டும் ஏற்பட்ட யுத்தத்தினாலே எம்பெருமாட்டினுடைய மகோற்சவம் விசேஷமாக நடைபெற்று நாங்கள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்கி எங்களுடைய கிராமம் முற்றாகவே வெளியேறிவிட்டது. அதனாலே 1200 குடும்பங்கள் கொண்ட கட்டுவன் மயிலிட்டு வருத்தலான் கிராமத்திலே இப்படியான ஒரு அவல நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த நிலையிலும் குருக்களையா அவர்கள் மனம் தளராது தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்து வந்தவர். இனி இருக்க முடியாத என்ற நிலையிலே வெளியேறி திரும்பவும் வெளிநாடு சென்று மீண்டும் வந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து மீண்டும் ஆலயத்தை புதிதாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலே தான் இப்பொழுது இந்த வேலைகள் நடைபெறுகின்றன. இன்று இந்த இடத்திலே
அதாவது வைத்திருக்கின்ற இந்த விக்கிரகம் இளந்தள்ளி விக்கிரகம் ஒரு நேரத்திலே இரவு 10 மணியிலே வந்து எனக்கு சொன்னார், இதானே நல்லொரு விக்கிரகம் விற்பதற்கு ஆசான் வச்சிருக்கிறார், அதை நாங்கள் 10,000 ரூபாய் கொடுத்து வேண்டினால் எங்களுக்கு அது மிச்சம் பொருந்தும், இதுக்கு காசு வேணும் என்ற நேரத்திலே என்னுடைய தம்பியார் பெரிய காசு வேண்டி விடிய 6 மணியிலே 2 பேரும் மூட வயசிலே போய்த்தான் அந்த 10,000க்கு எடுத்த அந்த விக்கிரகம் தான் இன்று வாழத்தாவனம் விக்கிரமாக இருக்கின்றது. அப்படியே தன்னை அர்ப்பணித்துத்தான் அவர் இந்த ஆலயத்தை முழுமையாக செயல்படுத்தினவர். ஆனால் எங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரையிலே இதுவரைக்கும் குடியேறிய மக்கள் 1200 குடும்பம் கொண்ட மக்கள் ஒரு 200 குடும்பம் தன்னும் கட்டுவன் மலைக்கு வர்த்தகத்திலே இன்னும் வசிக்க தொடங்க தாராளமாக ஒத்துழைப்பேன். ஆனால் முன்பு செய்த அந்த உதவிகள் ஒன்றும் இப்பொழுது என்னால் செய்ய முடியாது என்பது உங்கள் எல்லோருக்கும் அநேகமாக தெரியும். ஆகவே இந்த நிலை மாறி இந்த ஆலயம் மிளற வேண்டுமானால் மக்கள் குடியேற வேண்டும். ஆலயம் கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம் என்று அவையார் சொன்னார். ஆனால் இன்று கோயில் உள்ள கோயிலும் குடியிருக்க முடியாத நிலையிலே எல்லாம் இப்போ அதாவது இப்ப ஒரு கிழமைக்கு முன்னமும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொல்லினோமே தவிர உள்நாட்டிலே வந்து வாழ வேண்டும் என்று எவரும் நினைக்க இல்லை. அதுக்கு காரணம் பல இருக்கலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் இங்கே மட்டுமின்றி நினைக்க கூடாது. எந்த ஆலயங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த ஆலயங்கள் எல்லாம் மக்கள் தொகை மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார். ஆகவே அந்த நிலை மாறி இந்த கிராமத்திலும் இந்த ஆலயங்கள் செழிப்பு வாழ வேண்டுமானால் மக்கள் நிச்சயமாக குடியேற வேண்டும். அதற்கு ஐயா சொன்னார், தொண்டுகளை கண்டு சொன்னார். ஒரு காலம் 90ஆம் ஆண்டு வரை இந்த ஆலயத்திலே தொண்டுதான் செய்தவர்கள், ஒருவன் கூலிக்கு வந்து செய்யவில்லை. இதிலே போட்டு தூண்கள் எல்லாம் ஒரு இரவு வந்து சொன்னார், எனக்கு நாங்கள் ஒரு தூக்குப்பட்டி செய்ய வேணும், உடனடியாக செய்து நாங்கள் அதை போட்டு நாங்களே போடலாம். அவர்கிட்ட வாடகை எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுக்க வேணும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு துண்டன் போடலாம் என்ற இதை ஒரு விதியும் கொடுத்தினார். அப்போ ஒரு இரவிலே அவரையும் கூட்டிக் கொண்டு போய் ஒரு ஆசாரி இருந்தவர் நாகமணி என்று அவர் எங்களை சொல்லி மதிச்சு உடனடியாக 2 நாளிலே அந்த தூண்பட்டியை செய்து தந்து ஒரு நாளைக்கு 3 ரூபாய் போடுவார்கள். சடங்கி ஆதிகடவூரின் வாழ்வே அபுதீசர் ஒரு பாகம் மகளாத